Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உங்க கூட குட்டி கிளீனிங் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட வேலை ஃபர்ஸ்ட் எதுவா இருக்கும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். கூட சேர்ந்து பாடிக்கிட்டே வேலை பார்க்கும்போது நமக்கும் டைம் போறதே தெரியாது, வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிரும். பொதுவா கிளீனிங்னாலே நமக்கு பிடிச்ச விஷயம் தான், இருந்தாலும் சில நேரங்களில் கிளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அந்த நேரங்களில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் அப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் இதெல்லாம் கூட டெய்லி கிளீன் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கிளீன் பண்ணிடுவேன். பட் அந்த கவுண்டர் டாப்ல இருக்க உப்பு ஜாடி, எண்ணெய் கண்டெய்னர் இது எல்லாமே கிளீன் பண்றதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை எனக்கு. அதுலேயே இப்போ ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுல ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணல, கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு சூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளீனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவுவேன். ஏன்னா ஃபர்ஸ்டே பாத்திரம் கழுவிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அலுப்பாயிரும், கிளீனிங்கை கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால பட் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு ஜாடி, இந்த எண்ணெய் கண்டெய்னர்லாம் க்ளீன் பண்ற வேலை இருக்கு. அதனால மார்னிங் சமைச்ச பாத்திரம்லாம் சிங்க்லேயே கிடந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சிங்க் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஆயில் கண்டெய்னர் லிட்டை பத்தி லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எண்ணெயிலேயே ஊறி பார்க்கவே சகிக்காத மாதிரி இருந்தது. அதனாலே கொஞ்ச நாள் அதுல எண்ணெய் ஊத்தாம வச்சிருந்தேன். இன்னைக்கு அதை கிளீன் பண்ணிட்டு புதுசா ஒரு கேப் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் மாத்தி போட போறேன். நல்லெண்ணெய் பாட்டில் இருக்க கேப் வந்து நல்லா தான் இருக்கு, அந்த ஆயில் பாட்டில் இருக்க கேப் மட்டும் தான் ரொம்ப கன்றாவியா இருந்தது. ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்ல இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். மேக்சிமம் எல்லாமே காலியாகி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் அந்த புளி ஜாடியில இருக்க புளி அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருந்தது. அதெல்லாம் வேற வேற டப்பால டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் கிச்சனும் சரி கவுண்டர் டாப்பும் சரி ஓரளவுக்கு ரொம்ப பெருசாவே தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு நான் திங்ஸ்லாம் அதில் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கவுண்டர் டாப்ல திங்ஸ் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலையுமே ஜாஸ்தியா இருக்கும். டெய்லி 3 வேளைக்கு சமைக்கிறனால எண்ணெய் தெரிச்சு ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் அங்கே வச்சிருக்க திங்ஸ் எல்லாம். ஸோ சமையலுக்கு எது ரொம்ப முக்கியமா தேவையோ அது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். உப்பு, புளி, எண்ணெய், அப்புறம் பெருங்காயத்தூள் அந்த மாதிரி மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் ஆயில் கண்டெய்னரோட லிங்க்கும் கேட்குறீங்க. அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆயில் கண்டெய்னரை எப்படி கிளீன் பண்ணுவீங்க அதே வீடியோல சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே கிளீன் பண்ண போறேன். ஜென்ரலா எண்ணெய் பிசுக்கு இருக்க பாத்திரத்தை 2 தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணாலே எண்ணெய் பிசுக்கு போயிடும். பட் இந்த ஆயில் கண்டெய்னர்ல உள்ள கை போகாது. அதனால கொஞ்சம் சூடா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு விம் லிக்யூடும் சேர்த்து அதுல ஊத்தி ஒரு 2 குலுக்கி 20 மினிட்ஸ் ஊற போட்டுடலாம். இப்போ அந்த செராமிக் ஜார்ஸ் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர் அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டோம்னா நம்ம கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறப்ப அதுவும் நல்லா காஞ்சிருக்கும். அது திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு இருக்க கிளாஸ் கண்டெய்னர் வந்து செட்டா 440 rupees சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். வாங்கினப்ப ஹாப்பியா தான் இருந்தது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கிளாஸ் கண்டெய்னர் இதுதான். பட் இப்போ ஏண்டா வாங்கணும்னு வருத்தமா இருக்கு. ஏன்னா டிமார்ட்ல, ரிலையன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இது ரொம்ப ஜாஸ்தி பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஆயில் கண்டெய்னர் கிளீன் பண்றதுக்கு பெருசா டூல்ஸ் எதுவும் நான் வாங்கல. பாப்பாவோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு பிரஷ் ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சுதான் உள்ள எல்லாம் தேய்ச்சி கழுவுனேன். அதுவுமே 3/4 தான் கிளீன் ஆனிச்சு, பேஸ் வரைக்கும் போகல. ஸோ பேஸ்லயுமே அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்ல. ஃபைனலா கொஞ்சமா அரிசி மாவு ஊற்றி விம் லிக்யூட் சேர்த்து 2 குலுக்குனதும் அதுவுமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. உங்ககிட்ட இந்த மாதிரி பிரஷ் எல்லாம் இல்ல அப்படின்னா பாட்டிலுக்குள்ள போற மாதிரி கம்பியோ குச்சியோ இருந்ததுன்னா அதுல துணி சுத்தி லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை உள்ள விட்டு கிளீன் பண்ணி பாருங்க, கிளீன் ஆயிடும். எனக்கு ஆயில் கண்டெய்னர் பெருசா வேலை வைக்கல, ஏன்னா இப்பதான் ரீசெண்டா நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்ப கிளீன் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இல்ல. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிசுக்கு வருதோ என்னமோ தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். மாடியில நல்ல வெயில் கொளுத்திட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வெயில போட்டோம்னா நல்லா ஈரப்பதெல்லாம் காஞ்சி சூடாய் கொண்டு வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். ஈரத்தோட போட்டோம் அப்படின்னா எல்லாமே கெட்டு போயிடும். கீழே பால்கனிலே கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. பட் மேல அளவுக்கு அங்க வெயில் இல்ல. மேலனா கொஞ்ச நேரம் போட்டாலே போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ வாங்க கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவையும் கிளீன் பண்ணி வச்சிடலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு விம் லிக்யூட தண்ணியில டைலூட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அதை ஊற்றி தான் பாத்திரமே கழுவுவேன். இப்போ அதையே ஊற்றி தான் இப்போ கவுண்டர் டாப்பையுமே கேஸ் ஸ்டவையுமே நான் கிளீன் பண்றேன். எல்லா கிச்சன்லயுமே எண்ணெய் பிசுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆனா என் கிச்சன்ல மட்டும் தான் எண்ணெய் பிசுக்கு இல்லாம டஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா பால்கனியும் விண்டோவும் டே ஃபுல்லா ஓப்பன்லேயே இருக்கிறதுனால வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் சேருது. சம்மரா இருக்கிறதுனால மூடி வச்சுட்டும் வீட்டுக்குள்ள உட்கார முடியல, ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதனாலே சரி இப்போ கிளீன் பண்ணிக்கலாம்
நானும் திறந்து வச்சிடுறது. கமெண்ட்ல வேற 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, சமையல் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்க்கு மேல இருக்க விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டே சமைக்கிறீங்களே, ஓபன் பண்ணிக்கலாமே அப்படின்னு. கேஸ் ஆன் பண்ணிட்டு சமைக்கும் போது ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் சமைக்கணும், அதனாலதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு இங்க பால்கனியும் பெருசா ஓபன்ல தான் இருக்கு, விண்டோவும் ஓபன்ல தான் இருக்கு. அதனால திரும்ப நான் இதையும் ஓபன் பண்ணல. இது வழியாவும் நிறைய எனக்கு டஸ்ட் வரும். நான் யூஸ் பண்ற அடுப்பு கிளாஸ் டாப் அப்படின்றதுனால கிளீனிங்குமே ஈஸியா முடிஞ்சிடும். கேஸ் ஸ்டவ்க்கு கீழேயுமே அந்த அளவுக்கு எனக்கு டஸ்ட் இருக்காது. ஏன்னா பர்னரை சுத்தி இன்னொரு ட்ரே கொடுத்துருப்பாங்க ஸ்டீல்ல. ஸோ ஏதாவது பொங்கி ஊத்துனுச்சு அப்படின்னா அது மேலதான் ஊத்தும். அதை தனியா கலட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்புக்கு கீழே எதுவுமே சிந்தி இருக்காது, அதனால கிளீனிங்கும் ஈஸி. நான் அடுப்பு வாங்கும் போதே நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். நீங்க கிளாஸ் டாப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளீன் பண்ணும்போதும் அந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க வேண்டாம், ஸ்கிராச்சஸ் விழுவும். நார்மலா இந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும். சோப் வாட்டர் போட்டு தேய்ச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஃபைனலா ஒரு ஈர கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். நான் எப்பெல்லாம் கவுண்டர் டாப் கிளீன் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு ரைட் சைட்ல பாத்திரம் கவுத்து வைக்கிற கவுண்டர் டாப், அப்புறம் பேக் சைடு இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னு சொல்லுவோம், அதையும் பேரலா கிளீன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அங்கதான் நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணுவேன். ஸோ குட்டி குட்டியா அந்த பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதனால அதையும் கையோட கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்ப மேல காய வச்சிருந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். கையால ஒன்னத்தையும் தொடக்கூட முடியல, அந்த அளவுக்கு சூடா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன் அப்படின்னா அங்கேயே வெடிச்சு செதறி இருக்கும். ஈரெல்லாம் எதுவும் இல்ல, மாடியில காய போட்டதுனால காத்துக்கு தூசி ஏதாவது உள்ள இருந்திருக்கும். ஸோ ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு எந்தெந்த பாட்டில எது இருந்ததோ அந்தந்த பாட்டில அதெல்லாம் ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்லுப்பு தூளுப்பு இது ரெண்டுமே நம்ம டெய்லி 3 வேளை சமையலுக்கு யூஸ் பண்றது தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஜாடியில வச்சிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆனா என்கிட்ட பெரிய சைஸ் ஜாடி இல்ல, இப்போதைக்கு இந்த சின்ன சைஸ் ஜாடி தான் இருக்கு, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜாடி வாங்குறப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை, ஏதோ நம்மளும் ஜாடி வாங்கிட்டோம்னு சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பதான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன். புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசா வாங்கி சேர்த்துடலான்னு ஐடியால இருக்கேன். எனக்கு கேஸ் ஸ்டவ்க்கு லெஃப்ட்ல கபோர்டு இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ள என்ன பொருள் போகுமோ அதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல முட்டை, தேங்காய், அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கிளாஸ் பாட்டில் வச்சிருக்கேன். நட்ஸ் எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா மறந்துடுவேன். வெளியில இருந்தா பாப்பாவுக்கு கேட்கும் போது கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். இது வந்து கார்ட்போர்ட்ல பண்ண ஒரு DIY தான். எப்படி பண்ணேன்னு ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அண்ட் இந்த ரோல் வந்து ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். மீஷோல தான் வாங்கினேன். பை 1 get 1 ஆஃபர்ல 150 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். எண்ணெய் பாட்டிலுக்கு கீழே லீக் ஆகாம இருக்குமேன்னு சொல்லி ஒரு பீஸை மடிச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேப்பர் டிஷ்யூ தான் வச்சிருக்கேன். இப்போ இது வாங்கினதுனால இதை மடிச்சு போட்டிருக்கேன். இந்த ரேக்ல போற ரெட் கலர் பேப்பருமே இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல செல்ஃப் லைனரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருந்தது, இதுல போட்டிருக்கேன். பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு. இப்போ இடத்தெல்லாம் எதையும் மாத்தாம அதே இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன். மேல கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் கத்தி எல்லாம் போட்டு வச்சிருக்க ஒரு கட்லரி ஸ்டாண்டு. அண்ட் கீழே இருக்க செல்ஃப்ல தோசைக்கு ஊத்துறதுக்காக ஒரு குட்டி டப்பால எண்ணெய், புளிஜாடி அண்ட் காஃபி ஃபில்டர் வச்சிருக்கேன். மொத்தமாவே என்னோட கவுண்டர் டாப்ல நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு கிளீனிங் வேலையெல்லாம் ஈஸியா முடியுது. கேட்கவே மறந்துட்டேன், நம்ம கிச்சன்ல ஒரு சின்னதா டிஃபரன்ஸ் தெரியுது. ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஈஸியா க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கிச்சன்ல நம்ம கூடவே இருக்க ஒரு ஆள் இப்போ ரீசெண்டா 2-3 டேஸா போடுற வீடியோஸ்ல இல்ல. அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படின்றதையும் அது என்ன அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல சொல்லியிருக்க ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.